Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த கலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1410 கன அடி நீர் திறந்துவிடப்படும் நிலையில் குவியலாக ரசாயன நுரை காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் பாபு இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த் பாபு, வணக்கம். இந்த ஆற்றுல எவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனை நீடிக்குது? இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தொடர் கனமழை காரணமாக 5வது நாளாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக கர்நாடக மாநில பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து தேக்கி வைக்கப்படக்கூடிய ரசாயன நுரை, அதாவது ரசாயன கழிவு நீர்களை அவர்கள் தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் மழை பெய்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் தொடர் கனமழை காரணமாக கர்நாடக மாநில தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநீர் காரணமாக ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. குவியலாக துர்நாற்றத்துடன் இந்த நுரை சென்று கொண்டிருக்கிறது. அப்பகுதி மக்கள் சுவாசிப்பதற்கு கூட பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த நுரை இருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இன்று காலை நிலவரப்படி கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1410 கனஅடியாக இருந்து வருகிறது. 2வது நாளாக தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்வதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குவியலாகவும் ஆற்று நீரிலிருந்து சுமார் 3 முதல் 4 அடி உயரத்திற்கு நுரை பொங்கி செல்வது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Taste the Daily.